செய்தார். அருமையான வார்த்தைகளை நாம் கேட்டோம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ வாஸ் என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எனக்கு தனிப்பட்ட விதத்திலே ஏனோக்கின் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தந்தார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைப்பதற்கு தேவன் நமக்கு கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ரைட். இப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளை மறுபடியும் நாம் தியானிக்கலாம். ஆகவே அதை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். இதோ நானும் என் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோமா? சியோனிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். உங்க பிள்ளை பக்கத்தில் இருந்தான்னா அவன் மேல கை வச்சு சொல்லுங்க, நீ தேவனுக்கான அடையாளமா இருக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா ஆமா ஆமா, நீ தேவனுக்கான அடையாளமா இருக்கிறாய். கர்த்தருடைய பார்வையில் ஒரு அற்புதமா இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் ஒன்னையுமே பார்த்ததே இல்லை அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆமென். அப்ப நீங்களும் நானும் தேவ அற்புதங்களாக ஆச்சரியமா இருக்கிறோம். அதுக்காக தான் சொன்னேன், கர்த்தர் அற்புதமான நம்மை உண்டாக்குவதற்கு முன்பதாக ஏற்கனவே பூமியை அற்புதமாய் உண்டாக்கினார். அதன் பின்புதான் மனிதனை உண்டாக்கி அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யத்தக்கதான வானத்து பறவைகள், பூமியின் செடி கொடிகள், மரங்கள், காய்கள், கனிகள், see what I can say in Tamil, கடல்களில் உள்ள மச்சங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி நீ ஆண்டுகொள், அனுபவி என்று சொல்லி கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதன் பின்பு மனிதனை படைத்து அவன் சொன்னார், நீ நானும் நல்ல ஃபெலோஷிப் பண்ணுவோம், உங்க கூட நான் எப்பவுமே நடப்பேன்னு சொன்னான். ஆனால் மனிதன் அதை மறந்து விட்டதினால் கர்த்தர் மறுபடியும் ஒருத்தனை எழுப்பினார். அவன் தான் ஏனோக்கு. ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு நடப்பதற்கு ஒரு தடை நம்முடைய குடும்பம் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிரதர் சபை கூட வர மாட்டேங்கிறீங்க, ஐயோ என் குடும்பத்தை ரொம்ப பொறுப்புங்கயா, அப்படிங்கயா, வேலைங்கயா, இங்கயான்னு வாங்க. நமக்கு அது புரியாது. நம்முடைய குடும்பம் ஒரு சொல்லுங்க, நம்ம ஆரம்பிச்சா முடிக்கணும், மொழிக்கப்படாது. நம்முடைய குடும்பம் ஒரு தடை இல்லை. அல்லேலூயா. இப்பதாங்க கல்யாணம் பண்ணிருக்கேன், புது மாப்பிள்ளை புது பொண்ணு அப்படின்னு, அது ஒரு தடையே அல்ல. கர்த்தரை தேடுவது முதலாவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரை தேடிடணும்? கர்த்தரை. அப்படின்னா என்ன, தொலைஞ்சு போயிட்டாரா? சீக் அப்படின்னா முழு மனசோடு அவரை நேசிப்பதுக்கு பேர் தான் தேடுதல். தேடுதல் என்னதுமா? பெண்ணை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிய அந்த மாதிரியா? இல்ல, இது எப்படி முழு மனசோடு கர்த்தரை நேசிப்பது தான் பேர் என்னது? தேடுதல். நீங்க கர்த்தரை தேடினீங்களா? ஆமென். நீங்க காலையில் அதிகாலமே தேடினீங்களா? நேற்று ராத்திரி தேடினீங்களா? பிரதர் என்ன எதுக்குமே பதில் சொல்லனா நான் பிரசங்கம் பண்ணி என்னதான் புரியும்? அண்ணாச்சி என்னாச்சு சொல்லுங்க, நேற்று தேடினீங்களா? ஆமா, புரியுதா? நான் பேசுறது புரியுதா? ஐயா புரியுதா உங்களுக்கு? தான் அதே புரியல. समझना ये या क्या? हिंदी தெரியுமா? ஹிந்தி தெரியாது போடான்றாதீங்க, பம்பா போயிடும். எல்லாம் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமென். கர்த்தரை தேடுகிறோம், ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன் பிள்ளைகளும் என் பார்வையில் கனம் பெற்றீர்கள். பரவாயில்ல, கொஞ்சம் பேராவது அதை புரிஞ்சுக்கிறீங்க. நீயும் உன் பிள்ளைகளும் என் பார்வையில் என்ன பெற்றீர்கள்? கானம் பெற்றீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அற்புதங்களாய் இருக்கிறீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்க ஏன் உங்க பிள்ளைகளை பார்த்து நீ சபிக்கப்படுவேன்னு சொல்லுவீங்க?
நீங்க ஏன் உங்க பிள்ளைகளை பார்த்து நாசமா போன்னு சொல்றீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். கைய தலைக்கு மேல தட்டிலா சொல்லணும். நல்லா 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 நல்லா. ஹல்லேலூயா. ஆமா, நான் போன வாரம் சொன்னேன், சூரியனை மாத்திரம் கொஞ்சம் மேல தூக்கிட்டா என்ன இருக்கும்? எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட்டு இருப்போம். கொஞ்சம் கீழே இறக்கிருந்தா என்ன இருக்கும்? வேலூருக்கு அதுக்கும் முடிஞ்சது கதை. வேலூரை பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நேற்றைய நேசில் கேட்டேன், தமிழ்நாட்டிலேயே எஜுகேஷன்ல கடைசியா இருக்கிறது யாரா? அடப்பாவீங்களா, எப்படா நீங்கெல்லாம் படிப்புல ரொம்ப போரா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எதுவா? நான் எப்போ வீட்டை காலி பண்ணுவேன்னு தெரியல. குறைஞ்சபட்சம் ராணிப்பேட்டைக்காவது போயிடுறேன் பக்கத்துல. ஏன், கொஞ்சம் நல்லா படிங்கப்பா பிள்ளைங்களே, நல்லா படிங்க. உங்களுக்கு கணக்கெடுப்பு சொல்லுது எவ்வளவு இதில் இருக்கீங்க நீங்க. தமிழ்நாட்டிலேயே கடைசியா வர்றது எதுதான்? கொண்டு நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க, நல்ல பெரிய இடத்துக்கு போங்க, கொடுக்குற வேலையை சின்சியரா செய்யுங்க. ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமா, படிச்சு எல்லாம் முடிச்சு உள்ள உட்காந்துருக்கீங்க. தோத்தனம். கர்த்தர் நல்லவர். ரைட், கவனிங்க. நல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நல்லா செஞ்சிருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாவே ஆயிப்போச்சு. என்னன்னா இது நம்ம டிஸ்ட்ரிக்டை பத்தி இவ்வளவு மோசமா சொல்றான். 23% கடைசி இடத்தில் இருக்கிறதுங்கிறான். தோத்திரம் சோத்திரம். நல்ல உங்க பிள்ளைங்கள்லாம் உற்சாகப்படுத்துங்க, அதுக்கு நேரம் கொடுங்க, படிக்க வைங்க, நல்லா அதுக்கு செலவு பண்ணுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. படிப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய கிருபை அதை விட முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கிருபை இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும். சரி, போகட்டும், விடுங்க. ரைட், நம்முடைய பிள்ளைகளின் வாழ்வையும் அதையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க, நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாய் இருக்கிறோம், அற்புதங்களாய் இருக்கிறோம், ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். நானே ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, நான் சுகமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், என் நோயெல்லாம் ஓடி போச்சு, என் வாயில நான் அறிக்கை இடுறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் சாபமெல்லாம் போயே போச்சு. சொல்லுங்க, என் சாபமெல்லாம் போயே போச்சு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, சொல்ல சொல்ல சொல்லத்தான் நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். விசுவாச அறிக்கை என்பது விதை போட்டுட்டு தண்ணி ஊத்துற மாதிரி. விசுவாச அறிக்கை என்பது என்னது? சொல்லி தொலைங்க. ஆமா, விதை போட்டு, சத்தமா சொல்லுங்க, விதை போட்டு தண்ணி ஊத்துற மாதிரி. தண்ணி ஊத்தலன்னா செடி வருமா? ஆமா, அப்படிதான். ஒரு பையன் கிட்ட ஒரு அப்பா புளியங்கொட்டையை கொடுத்து, இதை போட்டு நீ முளைக்க வச்சு காமிடா, உனக்கு ஒரு பிரைஸ் தரேன் அப்படின்னு. போட்டான், எல்லாம் தண்ணியெல்லாம் ஊத்தாச்சு. 5 நாள் ஆச்சு, இன்னும் ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி அப்படியே தோண்டி தோண்டி பார்த்து, ஐயோ இன்னும் வரலையே அப்படின்னு வச்சான். 10 நாள் ஆச்சு, வரலன்னு திருப்பி தோண்டி எடுத்து, வருமா? வராது. திரும்ப திரும்ப தண்ணி ஊத்திட்டே இருங்க. வராட்டியும் பரவாயில்ல, தண்ணி ஊத்திட்டே இருங்க. வராட்டியும் பரவாயில்ல, தண்ணி ஊத்திட்டே இருங்க. 10 நாள் ஆயிடுச்சு, பரவாயில்ல, தண்ணி ஊத்திட்டே இருங்க. 15 நாள் ஆச்சு, தண்ணி ஊத்திட்டே இருங்க. 18வது நாள் அப்படியே ஒரு இலை துளித்து வரும். அதனாலதான் சொல்லிட்டே இருக்கிறது, நீங்க விசுவாசத்துல அறிக்கை இட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன அறிக்கை இடுவீங்க? நான் நல்லா இருக்க போறேன், இருக்கிறதுலே பணக்காரனா இருக்க போறேன். என்ன நான் பொய்யா சொல்றேன்? இருக்கிறதுலே பணக்காரனா இருக்க போறேன். அதோ பணம் என்றவன் தான் பணக்காரன் இல்ல. நிறைய பேர் பணம் எண்ணி மனசுல ஏழையா பிச்சைக்காரனா இருக்கான். நம்மளோ விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாய். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனம் என்ன ஜனம்? ஐயா, பணக்கார ஜனம். நான் சொல்லல, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேரும் எப்படி இருப்பாங்களாம்? அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கர்த்தர் கணக்கே வைக்க முடியாத அளவுக்கு பைசா வச்சிருக்காரு. அது கிருபையா, இரக்கமா, ஐஸ்வர்யமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, பரிசுத்தமா என் மேல வந்துகிட்டே இருக்கிறது. அதுதான் ஐஸ்வர்யம். ஆமென். நம்ம எல்லாம் ஐஸ்வர்யம் என்ன நினைக்கிறோம்? ஒரு 101 சவரன்,
5 லட்சம் 10 லட்சம் ஒரு டௌரி, வீட்டுக்கு முன்னாடி BMW காரு, இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் வியாதியே வராம கர்த்தர் காத்தா அது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. வியாதி வந்தாலும் துரத்திட்டா அது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் என் பிள்ளைங்களும் ஒன்னா உட்காந்து பழைய கஞ்சியை குடிச்சாலும், சந்தோஷமா சமாதானமா குடிச்சாலும் அது எப்படிப்பட்ட குடும்பம்? ஐஸ்வர்ய குடும்பம். அப்பா ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இன்னைக்கு மதியம் பழைய கஞ்சி தான். கவனிங்க கவனிங்க கவனிங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஐஸ்வர்யத்துக்கு டெபினிஷன் தெரியல உங்களுக்கு. ஐஸ்வர்யம் என்று சொன்னால் பணம் நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லவே இல்லை. நான் சொல்றேன், அருமை பிரதர் நாகேந்திரனை போல ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் கிடையாது. ஏன் தெரியுமா? அவ பையன் அவருடைய பேரன் பின்ன சுத்தி சுத்தி ஓடி ஓடி வந்து அவருடைய விளையாடும் போது பார்த்தா நமக்கே பொறாமையா இருக்கும். அவர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அவன் இவரை வாடாங்க, அவன் இவர் அவரை போடாங்க. அல்லேலூயா. எங்க அவனை காணோம்? இருக்கானா? என்ன பெரிய பணக்காரனா இருக்கான் பாரு. நல்ல கவனிங்க. வீட்டுக்குள்ள சமாதானம் இருப்பது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருப்பது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். நானும் என் பிள்ளைகளும் கையை பிடிச்சி சர்ச்சுக்கு வந்தா அது எவ்வளவு பெரிய பணக்காரன் நான். அல்லேலூயா சொல்லு. ஆமென். எங்க அப்பா தான் வரலையேன்னு நினைக்கிறியா? வருவார். அல்லேலூயா வருவார். அவர் எங்க போறாரு? அவர் நம்ம பிள்ளை தானே, வந்தே தீருவார். சொல்லுங்க எல்லாரும், வந்தே தீருவார். அப்ப எல்லாமே கர்த்தர் எவ்வளவு நம்மள பணக்காரனா ஐஸ்வர்யவானா வச்சிருக்காரு. தயவு செய்து பைசாவை வச்சு இவன் பணக்காரன் இவன் ஏழைன்னு சொல்லாதீங்க. நீங்க தான் இருக்கிறதுல ஐஸ்வர்யமா. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல எத்தனையோ பேர், இந்த வேலூர்ல எத்தனை கோட்டீஸ்வரன் இருக்கான். எவனாவது சர்ச்சு கட்டுறதுக்கு காசு கொடுத்தானா? நம்ம நினைச்சுக்கிட்டோம் இதுங்கெல்லாம் ஒன்றும் கொடுக்காதுன்னு. அதுங்க தான் கட்டியே முடிச்சிச்சு. நான் இப்போ பெரிய சாட்சியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் சர்ச்சில் வந்து பாருங்க, பெரிய ஆஃபீஸர்ஸ் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. ஆனால் இது வரைக்கும் 37 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சர்ச்சை கட்டியிருக்கோம். ஒரு அல்லேலூயா சொன்னா தான் என்ன குறைஞ்சா பேருவேன். ஆமென். ஆமா வந்து பாருங்க, அவன் வந்து ஒரு பாஸ்டர் இதுலயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாரு. அவர் கடைசியா சொல்லிட்டு போனது, எனக்கு தெரியலையே எப்படி கட்டுறாருன்னே தெரியலையே, 6 லட்சத்துக்கு கம்பி வாங்கி கொடுத்தேன்றாரு, எப்படி வாங்கினாருன்னு தெரியலையே. பொறாமை ஒரு எலும்புரிக்கு மாத்திரமல்ல, உயிர் கொல்லி. செத்தே போயிருவ பொறாமப்பட்டனா. என்ன சொல்லு? கர்த்தரை ஸ்தோத்திரம். இவருக்கு கர்த்தர் சபையை கட்ட வச்சாரு, ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை தந்தாரு, ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டுல கார் நிக்குது, ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப அப்படி சொல்ல 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 நம்ம வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகிட்டே இருக்கும். ஆமென் சொல்றதுக்கு ஆளே. நானும் என் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம்? அற்புதங்களும் அடையாளங்களும் ஆயிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதனுடைய மறுபகுதியை காட்ட விரும்புகிறேன் உங்களுக்கு. நல்ல கவனிங்க. அற்புதம் நடக்கிறது, நான் நன்றாய் இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏனோக்கை குறித்து சொன்னேன். கர்த்தரோடு நடந்தான், கர்த்தரை விசுவாசித்தான், நேரம் வரும்போது போயிட்டே இருந்தான். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. அவன் ஆதாமை கண்டவன். எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆதாமுடைய வயசோடு நம்ம சம்பந்தப்படுத்தி பார்த்தா 50 வருஷம் கழிச்சு தான் அவன் இல்லாம போறான். அப்ப என்ன நடந்திருக்கும்? ஆதாம்கிட்ட பேச, தாத்தா நல்லா இருக்கியா? அவர் இவனை வாடாயங்க, இவர் அவனை போடாயங்க. கவனிங்க, போய் கேட்டிருப்பாரு. நீங்க இருக்கும்போது தானே கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்குனாரு, பேர்லாம் வைக்க சொன்னாரு, எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. ஆதாமோடு பேசியிருப்பாரு, மகிமையா இருந்திருக்கும், சொல்லியிருப்பாரு. கர்த்தர் இருக்காரு. நீங்க உங்க பிள்ளைங்களோட அப்படி பேசுறீங்களா? யாராவது பேசுனீங்களா? உங்க அப்பா பேசினாரா? கர்த்தரை பத்தி பேசினாரா? ஏப்பா தொந்தரவா போச்சு, இவர் முன்னாடி உட்காந்தா இதுதான் பிரச்சனை, நாலு ரூம்லயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா. நல்ல கவனி, உங்க அப்பா பேசினாரா உங்ககிட்ட? பேசுங்க. கர்த்தர் எப்படா நடத்தி வந்தாரு நம்மளை பாடுறா. நம்ம எந்த ஒரு வில்லேஜ்ல இருந்தோம், என்ன கஷ்டத்துல இருந்தோம், கண்ணீரோட இருந்தோம், இந்த ஊர்ல கொண்டாந்து வச்சு நம்மள கர்த்தர் எப்படி ஆசீர்வாதமா வச்சிருக்காரு சொல்லு. அல்லேலூயா. ஆதாம்கிட்ட கேட்கிறான், ஏனோ கேட்கிறான், அவர் தாத்தா எப்படி கர்த்தர் இந்த தேசத்தெல்லாம் உண்டாக்குனாரு, எப்படி? அவன் சொல்றான், அப்படியே இங்க பாரு, உண்டாக கடவுதுன்னாரு. அப்படியே வாயில அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? கர்த்தர் எப்படி உண்டாக்குனாரா? சொல்லுங்க, எப்படி உண்டாக்குனா?
உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, அது உண்டாக கடவுது, இதை உண்டாகுது, இரண்டாய் புரிய கடவுது, எல்லாம் சொல்லிட்டே வராது, ஒண்ணு நடக்குது. சரி, அப்புறம் எப்படி உண்டாக்குனாரு அது வேற கதடா அப்படின்னு இருப்பான். அதான் என்ன, எப்படி நல்ல மண்ணை எடுத்தாராம், அவர் சொன்னார் என்கிட்ட அப்படின்னு இருப்பான். மண்ணை எடுத்தாராம், அப்படியே உருட்டினாராம், அப்படியே பிசைஞ்சாராம், அப்படியே ஊத்துனாராம், கொஞ்ச நேரத்துல காஞ்சிருச்சான், பூன்னு ஒரு ஊதுனாராம் பாரு, தூங்கிட்டு இருக்கிறதெல்லாம் எந்திரிச்சிருச்சான். ஒண்ணுமே இல்லாத ஆதாம் எந்திரிச்சு உட்காந்துட்டான். சொல்றான், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுடா. அது மாத்திரம் இல்ல, தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் நிக்கிறாடா. எப்படி தூங்கி எந்திரிச்சு பார்த்தா எப்படி இருக்கா? ஒரு அழகான பெண். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, இவ்வளவு அழகா படைச்சிருக்காரு. அப்புறம் தான் சைட்ல பார்த்தா ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. விழாவை எடுத்து அதை பிசைந்து ஒரு மனுஷியாக்கி அவளுக்கும் புஷ்ன்னு ஒரு ஊதி அவளை அழகா கொண்டு வந்து நிறுத்தினாரா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் லைஃபை கெடுத்து விட்டாடா. அதையும் சொல்லியிருப்பானா இல்லையா? ஆமா ஆமா, நல்லதா, அதையும் சொல்லியிருப்பானா இல்லையா? கெடுத்து போட்டாடா. சும்மா இல்லாம வா, பழம் வாங்கி தரேன், ஃப்ரூட் ஜூஸ் தரேன், ஃப்ரூட் சாலட் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வந்துட்டு என்னத்தை வாங்கி கொடுத்தா? ஆமா, கஷ்டமா இருக்கு வெளியே வந்து. இதையெல்லாம் சொல்ல 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 அவன் கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் ஏதேனின் அனுபவத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டான். ஏதேன்ல நீங்க ஆதாமோடு எப்படி நடந்தீங்களோ அதே போல இப்ப கர்த்தரோடு நடந்தான் என்று எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு நடக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷம் சொல்லுங்க. உங்க வலது கரத்தை குறித்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தினந்தோறும் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. தினந்தோறும் நீங்க என்கிட்ட பேசணும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தலை சிறந்தவனாய் படைச்சிருக்கீங்க. இந்த பிரபஞ்சத்தை விட நான் பெரியவன், இந்த உலகத்தை விட ஆசீர்வாதமானவன். என்னோடு நீங்க தினந்தோறும் நடங்கணுங்கப்பா. நீங்க என்னோடு தினந்தோறும் நடக்கணும். என் கைகளை பிடிச்சு நடக்கணும். சொல்லுங்க, என்னுடைய கைகளை பிடிச்சு நடக்கணும். சத்தம் கேட்டு நடக்கணும். ஏனோக்கு வாழ்ந்த காலம் சுத்தி மாசுபட்ட காலம். காயினின் ஜனங்கள் அதான் சொல்றாங்களே, பைபிள் சொல்லுது, தேவ புத்திரர்கள் மனுஷகுமாரிகளை அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களை திருமணம் செய்து பிள்ளைகளை பெறும்போதுதான் யாராக பிறக்கிறாங்க? நெஃபிலிம்ஸ் என்று சொல்லப்படுகிற ராட்சசர்கள் பிறக்கிறாங்க. Listen me carefully. அப்படிப்பட்ட contaminated, மிக மிக மாசுபட்ட உலகம். உலகத்தை திரும்பி பார்த்தா இன்னைக்கும் எப்படி இருக்கு? மாசு. இன்றைக்கும் அது மிகவும் மோசமான அழுகிய நிலையில் நாற்றமடிக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. ஆனால் லிசன், ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்கிறபடினால் I am so special. என்னை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா தெரியும். ஆமென். 4 பேர்ல நானும் ஒருத்தன் இல்லை. என் கூட 4 பேர் இருப்பான். ஆனா அவனை போல மோசமாய் இந்த உலகத்தை அனுபவிக்கிறவன் இருக்க முடியாது. ஆனா என்ன பார்த்தா, கரங்களை பத்தி சொல்லுங்க, அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். என்ன வேதம் சொல்லுது? சபை என்ன செய்தாராம்? அவர் இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கப்பட்ட சபை. சபை என்ன சபைங்க? இயேசுவின் இரத்தத்தை கொண்டு கழுவி சுத்தமாய் மாற்றப்பட்ட சபையாய் இருக்கிறபடினால் மாசு படிந்தவன் எதிர் வீட்டில் இருக்கலாம், மாசு படிந்தவன் பக்கத்தில் இருக்கலாம், மாசு படிந்தவன் கூட வேலை செய்யலாம், மாசு படிந்தவன் எனக்கு எஜமானனாய் இருக்கலாம். ஆனால் நானோ அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இதை போல ஒரு பிளெஸிங் வேற இருக்குமா? ஆமென். உலகத்தில் நான் பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவதை விட ஒரு பெரிய வேற டைட்டில் எனக்கு தேவையில்லை. ஆமா, இருக்கிற இந்த மனிதன் தேவ மனிதனாய் இருக்கிறார் என்று ஹalleluya சொல்லுங்க. எலிசாவை பார்த்து சொன்ன அதே பெண்மணி நம்மையும் பார்த்து சொல்வாளானால் அதை போல ஒரு பெரிய டைட்டில் வேற இருக்க முடியுமா? கையை வைத்து சொல்லுங்க, நான் தேவனுடைய பரிசுத்தனாய் இருக்கிறேன். ஹalleluya. ரைட், இப்போ மேட்டர் சீக்கிரம் வந்துருவோம். கவனிங்க, அற்புதங்களும் அடையாளம். என்ன அடையாளம்? என்ன அடையாளம்?
அதை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். கர்த்தர் நம்மை அடையாளங்களாய் வைத்திருக்கிறார். வானத்திலே சூரியனை சந்திரனை கர்த்தர் அடையாளமாய் வைத்தாராம். ஒரு நாள் 24 hours போகும்போது அது 12 மணி நேரத்துக்கு பிறகு இருளாய் மாறுகிறது, அடையாளம் தோன்றுகிறது. சாயந்தரம் வந்து விட்டது, முடிய போகிறது என்று சொல்லி இரவு வரும்போது அது அந்த பூமியானது தன்னை மறுபுறம் சுற்றி கொள்ளும் போது ஒரு புறம் இருக்கிற சூரியன் மறைகிறது, மறுபுறம் தெரிகிற சந்திரன் தெரிகிறது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நாமும் உலகத்தில் அடையாளங்களாய் இருக்கிறோம். என்ன அடையாளமா? நீ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற அடையாளத்தை தான் ஏனோக்கு ஏற்கனவே இந்த உலகத்தின் ஆரம்பத்திலேயே காட்டிவிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவனை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவன் ஆண்டவருடைய வருகையை பற்றி பிரசங்கித்தானா. ஒரு அம்மைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? எப்படிப்பட்டவனா இருந்தானா? கர்த்தருடைய வருகை எப்பொழுதே ஆயத்தமா இருந்தது. நியாய தீர்ப்பை குறித்து எழுதுகிறான். வாசிக்கலாம். யூதாவின் நிருபம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்கும். வெளிப்படுத்தலுக்கு முந்தின புஸ்தகம், கடைசி புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம் யூதா 1ஆம் அதிகாரம் தான், ஒரே அதிகாரம் தான் இருக்கும். 16, 17 வாசி. 16. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். போதும். 14 வருஷமா ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எப்பங்க ஐயா? அப்பதான் உலகமே உண்டாயிருக்கு. அப்பதான் கர்த்தர் ஆதாமையே படைத்திருக்கிறார். அப்பதான் மனுஷர்கள் பெருக தொடங்கி இருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே ஒரு அதிரடி பிரசங்கம் பண்ணி இருக்கிறார் ஏனோக்கு. என்னது? என்னை குறித்து நான் சின்ன பிள்ளைகள், எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் என்னை குறித்து நான் ஊரில் இருக்கும்போது என்னை குறித்து ஒரு 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 வேடிக்கையான கதையை சொல்லுவார்கள். நான் உங்களை, நீங்கள் என்ன போலாம் யாரும் எங்கள் வால் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் பேரே வாலா தான் சொல்லுவாங்க. அவன் பயங்கர வால் பையன்பா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப குறும்பு பண்ணுறோன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நாள் எங்கள் கிணற்றில், அதாவது எங்களுடைய சொந்த நிலத்தில் ஒரு கிணறு இருக்கிறது திருநெல்வேலியில். அந்த கிணத்துல ஒரு பலா மரம் இருக்கிறது. கிணத்துக்கு பக்கத்தில் தூரமாக கொஞ்சம் பக்கத்துலேயே. அதில் ஏறி நின்று நான் முதல்ல பண்ண பிரசங்கம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க, வேடிக்கையாக இருக்கும், ஆனாலும் ரொம்ப முக்கியமான பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இயேசு வருகிறார். நல்ல கவனிங்க, என்ன வராரு? இயேசு வராரு. காசெல்லாம் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க, இட்லி வாங்கி சாப்பிட்டுடலான்னு. நான் ஊருக்கு போனால் எங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லி சிரிப்பாங்க. டேய், நீ முத பிரசங்கம் பண்ண பிரசங்கம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என்னன்னு அப்போ தான் சொல்கிறாங்க, நீ முதல்ல பலாமரத்தில் ஏறி அங்கே நடுவு நட்டு கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து நான் ஒரு பிரசங்கம், ஏசு சீக்கிரம் வருகிறார். சரி, உங்கள் காசெல்லாம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே, இட்லி வாங்கி சாப்பிட்டுடலாம். நல்ல வேளை ஏனோக்கு அந்த மாதிரி பிரசங்கம் இல்லை. வாசிக்கலாம் இன்னொரு முறை. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். He was preaching the second coming of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை குறித்து அவன் ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்திருக்கிறான். நல்ல கவனிங்க பிரதர். ஒருவேளை உங்களுக்கு இரண்டாம் வருகையை பற்றி தெரியவில்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு எப்படி வருவாராம்? வேதம் சொல்கிறது மின்னலை போல வருவார். எப்படி வருவாராம்? அப்படி வேதம் சொல்லுகிறது. அன்று இந்த உலகத்தில் இருக்கிற தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எப்படி மறைஞ்சு போவாங்களாம்? 2 பேர் படுக்கையில் படுத்திருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நல்ல கவனிங்க. புருஷனும் மனைவியும் படுத்திருக்கீங்க. ஏமா டீ என்னம்மா டைம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. ஏன் ஏன் அங்க ஒருத்தர் உட்காந்து சொல்றாரு, நான் எப்படியாவது காலை பிடிச்சாவது மேலே போயிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. 2 பேர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க 2 பேர். புருஷன் இப்படியே அரைப்பாரு, ஏன்னா உடமாட்டா பொண்டாட்டி. ஓ சுத்தியா. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். என்ன அர்த்தம்? இயேசு சீக்கிரம் வருகிறார், ஜாக்கிரதைன்றார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. அந்த நாள்ல உலகத்திலே பயங்கரமான விபத்துக்கள் நடக்குமாம். எப்படி? ரட்சிக்கப்பட்ட அற்புதமான ஃபிளைட் பைலட் என்ன செய்வார்? வண்டியை ஓட்டி கொண்டே போவா. வண்டி நடு வானத்தில் பறந்து கொண்டிருக்கும். இயேசுவின் சத்தம் கேட்க வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களாயும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். எப்படி வருவார்? வாசிப்பா. கர்த்தருடைய அடுத்த வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள். அப்பொழுது லிசன். இந்த சத்தம் யாருக்கு மட்டும் கேட்கும்? யாருக்கு மட்டும் கேட்கும்? உலகத்துல ஒரு சத்தம் கேட்கும். யாருக்கு மட்டுமா கேட்கும்? இரத்தத்தால் கழுவப்பட்ட உனக்கும் எனக்கும் தான் அந்த சத்தம் கேட்கும். ஆரவாரத்தோடு இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. ரைட். ஒரு நாள் வருகிறது, இயேசு ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அவர் இறங்கி வருவார். எக்கால துணி கேட்கும். யாருக்கு தான் கேட்கும்? யாருக்கு தான் கேட்கும்? உனக்கும் எனக்கு தான் கேட்கும். பிரதர், இயேசு வருகிற சத்தம் வேற யாருக்கும் கேட்காது. ஏன்னா அன்னைக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ன நிறைய பேர் ஆளை காணும். அன்றைக்கு உலகத்தில் நடக்கிறதை போன்று ஆக்சிடென்ட் வேற எங்கேயும் நடக்காது. ஏன்? பஸ் டிரைவர் பஸ் ஓட்டிக்கொண்டே இருப்பார். அவர் சொல்லுவார், பாடிக்கொண்டே போவார், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், ஓரமா போடா, போய்கொண்டே இருப்பார். திடீரென்று அவர் ஆள் இருக்க மாட்டார். என்ன ஆகும்? பஸ் சொல்லுங்க. அன்று நடக்கிற ஆக்சிடென்ட் போல வேற எதுவும் நடக்காது. கார் ஓட்டிக்கொண்டிருக்கிற டிரைவர் ஓட்டிக்கொண்டே இருப்பார். திடீரென்று சத்தம் கேட்கும் அவருக்கு மட்டும். உட்கார்ந்து கொண்டிருக்கிற எஜமானனு கேட்காது. அவன் கோட்டீஸ்வரனா இருப்பான். ஆனால் டிரைவர் இல்லாமல் போவார். வண்டி போய் மோதி அன்றைக்கு லட்சக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோர் மரிப்பார்களாம். இயேசு வரும் அடையாளங்களில் இவைகள் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தலையில மேல கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் வருகையிலே நானும் பறந்து போவேன். சொல்லுங்க, நானும் பறந்து போவேன். ஆமென். நீங்களும் நானும் பறந்து போக போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட். அப்போ நீங்களும் நானும் அதற்கு அடையாளமாய் இருக்கிறோம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வருகைக்கு அடையாளம் தான் நீங்களும் நான். நல்ல நல்ல வாயை திறந்து கண்ணை பார்த்து சொல்லுங்க, வருகைக்கு அடையாளம் யாரு? ஆமென். வருகைக்கு அடையாளம் யாரு?
நீங்களும் நானும் தான். ஆமென் சொல்லுங்க. வருகைக்கு அடையாளம் யாரு? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. வருகைக்கு அடையாளம் நான். விசுவாசிக்கிறீங்களா? ரைட். எப்படி நம்ம அடையாளமாய் வாழ முடியும்? அற்புதங்களாய் நம்ம வச்சிருக்கார் ஆண்டவர். கடைசி நாட்கள்ல அடையாளமாய் மாற போகிறோம். ஆமென் சொல்லுங்க. கடைசி நாள்ல எப்படி மாற போறோம்? அடையாளமாய் மாற போறோம். என்ன பார்த்தா இயேசு வரப்போறான்னு சொல்ல போறாங்க எல்லாரும். சொல்லுங்க ஆமென். வாசிக்கலாம். எசேக்கியேல் எழுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். நேரம் இல்லைனால வேகமாக நான் வசனத்தை சொல்லி முடிக்க போறேன். சீக்கிரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை காமிச்சிடுறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். எபிரேயர் 9:27 வேகமா. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. எத்தனை முறைங்க? எத்தனை முறை? மரணம் எத்தனை முறை? ஒரு மரணம் எத்தனை முறை? இல்லைங்க, அடுத்த பிறவியில் நீங்க என்னவா இருப்பீங்க? அடுத்த பிறவி. யாராவது அடுத்த பிறவி நம்புறீங்களா? சொல்லுங்க. அடுத்த பிறவி இருக்க? இல்ல. வேதம் சொல்லுது ஒரே தரம் மரிப்பதும். எத்தனை தரம் மரிக்கிறது? ஒரே முறை தான். ஒரு வாழ்க்கை தான். பக்கத்து கை கொடு சொல்லுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான், அப்புறம் சாவு தான். என்ன சிரிக்கிறீங்க? ஏங்க உண்மைதானுங்க அது. ஒரே ஒரு மரணம் தான். அது பின்பு என்னவா? வாசிங்க. நியாய தீர்ப்பு அடைவதும். ஆமென். இப்போ ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். வாசிமா 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும். ஐயா, முதல் அடையாளம் சொல்றேன் கேட்டுங்க. முதல் அடையாளம் என்ன? இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் மயமாக்கப்படும். வாசிமா. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது சொல்லுங்க எல்லாம், அப்பொழுது என்ன வரும்? எப்பொழுது வரும்? இயேசுநாதருடைய வருகைக்கு தாமதமாய் இருக்கிற ஒரு காரணம் என்ன தெரியுமா? சபை சுவிசேஷம் அறிவிக்கல. சபையே எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லிருக்கீங்க? ஏன் இயேசு டிலே பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா, அவர் அநியாயமாய் நியாயம் தீர்ப்பவர் அல்ல, நியாயமாய் நியாயம் தீர்க்கிறவர். ஆகவேதான் லேட் ஆயிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க. அம்மா, உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீ சுவிசேஷம் இயேசுன்னு சொல்லலனா ரத்தப்பழி உன் மேல வரும். அல்லேலூயா. அவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, வர்றாங்க, வரல, அவங்க அக்செப்ட் பண்றாங்க, பண்ணல. தம்பி, நான் உன்கிட்ட சொல்றேன் கேளு. உன் கூட படிக்கிறவனுக்கு இயேசுவை பத்தி நீ சொல்லலனா அந்த ரத்தப்பழி உன் தலை மேல வரும். நிறைய பேர் சொல்றான், எனக்கு நிறைய முடி இருக்கு, பிரச்சனை இல்லை பாஸ்டர். பிரதர், தம்பி, சுவிசேஷம் அறிவிப்பது முதல் அடையாளம். கர்த்தர் நம்ம எல்லாம் எப்படி வச்சுக்க? பவுல் எழுதுறாரு, நம்ம சொல்ல நேரம் இல்லை, நம்மை நடமாடும் நிருபங்களாக வைத்திருக்கிறாராம். நடமாடும் நிருபங்கள்னா என்னது? நிருபம்னா என்னப்பா? நிருபம்னா கடிதம் இல்ல? பைபிள் கொடுமா? இந்த பைபிள்ல எத்தனை நிருபத்தை எழுதியிருக்கிறார் பவுல்? டக்குன்னு சொல்லணும். 13+1 எபிரேயருக்கும் சேர்ந்து அவர் தான் எழுதியிருப்பாரு நம்புறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அப்போ 14 கடிதங்களை ஒவ்வொரு சபைக்கும் எழுதியிருக்காரு. எந்தெந்த சபைக்கு எழுதினாரு சொல்லுங்க? ரோமன், கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், பிலிப்பியர். இதெல்லாம் பட்டணங்கள். ரோம பட்டணம்,
கொரிந்து பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு பவுல் கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? நீயே அந்த நிருபம். நான் கடிதம் எழுதுறதில்ல, நீ தான் கடிதம். போகும்போது பின்னாடி உன்னை வாசிக்கணும். என்ன வாசிக்கிறாங்க பிரதர் தம்பி? உன்னை பார்த்து என்ன வாசிக்கிறாங்க? வா செம்மையா இருக்கு இவன் ஹேர் ஸ்டைல், அப்படியா? வா என்ன அழகான ட்ரெஸ், அப்படியா? நம்மை பார்த்தால் இயேசுவை பார்க்கணும். அதான் பவுல் சொல்றாரு, நீயே அடையாளம். நீ நடந்து போனா யாருன்னு சொல்லணும்? இயேசு. சொல்லுங்க கையை உயர்த்தி, இயேசு. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்மை பார்த்தால் அப்ப என்ன நடக்கணும்? நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரு வருகைக்கு தயாரா மாறணும். சொல்லுங்க, வருகைக்கு தயாரா மாறணும். கையை வைத்தி சொல்லுங்க, நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரு வருகைக்கு தயாரா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க அதுக்கு அதை ரெடி பண்றீங்களா? ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க தெரு ரெடியா? அம்மா உங்க ஊரு ரெடியா? இயேசு வந்தா போயிருமா? இயேசு வந்தா போயிருமாடா? சுவிசேஷமே அடையாளமா இருக்கிறது. வாசியம் அந்த வசனத்தை ரொம்ப அழகா இயேசுனார் தாமே சொல்றாரு. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது சொல்லுங்க எல்லாரும், அப்பொழுது என்ன வரும்? முடிவு வரும். வாசிமா. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். நிச்சயமே நல்ல கவனிங்க. அந்த நாள் உபத்திரவத்தின் நாளாயிருக்கும். அந்த நாள் மிக மோசமான நாளாயிருக்கும். அந்த நாள் மிக பயப்படக்கூடிய நாளாயிருக்கும். அந்த நாள் மிக மிக மோசமாய் விபத்துகள் நடக்கிற நாளாயிருக்கும். அந்த நாள் மிக மிக ஆபத்தான நாளாயிருக்கும். கீழே நீங்க வீட்டில் போய் வாத்தீங்க, 41 சொல்லுது, 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைப்பார்கள், 2 பேர் படுத்துக் கொண்டிருப்பார்கள், 2 பேர் நடந்து போவார்கள். இப்படி எல்லாம் இருக்கும்போது இயேசு இன்ன ஜாமத்தில் வருகிறார் என்று தெரியாமல் உடனடியாக வரும். நானே அதற்கு அடையாளம். கையவதி சொல்லுங்க, நானே அதற்கு அடையாளம். நல்ல கவனிங்க. இன்னும் பரிசுத்தமாகிறவன், வேதம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன், ஜெபிக்கிறவன், சுவிசேஷம் அறிவிக்கிறவன். சோர்ந்துராதீங்க. இயேசுநாதர் வருகை வரைக்கும் தான் இது நடக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. மிஞ்சி போனா என் லைஃப் ஃபுல்லா நான் சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா இயேசுநாதர் வர்ற வரைக்கும் தான் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு இன்னொரு அருமையான காரியத்தை சொல்லட்டுமா? இந்த உலகம் எத்தனை நாள் இருக்கும் சொல்லுங்க? சொல்லுங்க. சரி, இப்படி கேட்கிறேன், சபை எத்தனை நாள் இருக்கும்? வருகை வரைக்கும் தான் இல்லையா? சொல்லுங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்துல வர்ற வரைக்கும் தான் இருக்க போறோம். ஒரு நொடி பொழுதுல சபை அப்படியே மறுரூபமாகி, ஆமென் சொல்லுங்க. என்னேசு வருவார் மேகங்களுடனே, என்னையும் சேர்த்துக் கொள்வார். என்னேசு வருவார். எங்கே பாட்டு பாடி எனக்கு ஹெல்ப் பண்றவங்க ஆளையே காணும். என்னை கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானானா தனனா தானானா தானானா. எத்தனை பேருக்கு பரலோகம் பேச்சா இருக்கு? நான் கேட்கிறேன், போன மாசத்துல என்னைக்காவது ஒரு நாள் பரலோகத்தை பத்தி உங்க ஒய்ஃப்ட்ட பேசுனீங்களா? பிரதர் பேசுனீங்களா? பரலோகத்தை பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனியா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனியா? பாப்பா உன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னியா பரலோகத்தை பத்தி? சரி, குறைஞ்சபட்சம் உங்க அக்காட்டையாவது சொன்னியா? சொன்னியா பரலோகத்தை பத்தியா? கையை தட்டு.
இவன் பரலோகத்தை பற்றி பேசியிருக்கான். அட்டா, நீ யார்ட்டையும் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேட்பேன், மாட்டிக்காத. யாரெல்லாம் போன மாதம் நீங்கள் பரலோகத்தை பற்றி பேசுனீங்க? பேசியிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. கையத்தட்டு கையத்தட்டு. வேற யார்? பரலோகத்தை பற்றி பேசிட்டே இருங்க. ஆமென். ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, ஏங்க அரிசி காலிங்க, பரலோகத்தை பற்றி உனக்கு தெரியுமா? சட்டி பறக்குன்றீங்களா? பரலோகத்தை பற்றி பேசிட்டே இருங்க. ஏன் ஏன்? அதுதான் நிரந்தர இடம். ஆமா, நான் பார்த்தேன். ஆமா, பார்த்தீங்களா? பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உன் மூளையை பார்த்தியா நீ என்னைக்காவது? ஏம்மா உன் மூளையை பார்த்துருக்கியா? நேத்தாங்க எடுத்து கழுவி பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி உள்ள வச்சேன். பார்க்க முடியாது, எடுத்தோம்னா முடிஞ்சது கதை. ஹலோ, ஆற்று என்னைக்காவது எடுத்து பார்த்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களா? நல்லா அடிக்குதா? அமுக்கி பார்த்து நல்லா அடிக்குது அப்படின்னு. நோ, கேனாட். அப்புறம் கடவுளை மட்டும் காட்டுங்கிறிய. சரி, அதெல்லாம் போட்டு கரண்ட்டு பார்த்துருக்கியா? வா காட்டுறேன், எங்கள் வீட்டில் இருக்குது, தொட்டுப்பார். கரண்ட்டையே கண்ணில் பார்க்க முடியலையே, மகிமை நிறைந்த கடவுளை காட்டுன்னு சொல்றியாடா முட்டாள். எவ்வளவு பெரிய தெய்வம் அவர். அதனாலதான் சொல்றேன், பரலோகத்தை பத்தி பேசிட்டே இருங்க. அங்க போய் பார்க்க போறோம். சொல்லுங்க, என்னேசு வருவார் மேகங்களுடனே நம்மோடு சேர்த்து கொள்வார். என்னேசு வருவார் மேகங்களுடனே என்னையும் சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார் என்னை கூட. கையை தட்டி பாடி, கூடவே வைத்துக் கொள்வார் என்னை கூடவே வைத்துக் கொள்வார். விட்டா நான் டான்ஸ் ஆடிடுவேன். ஏன்னா பரலோகம். வயசுல நீங்க வேற ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம். பாஸ்டர், பணம் அப்படின்னு பேசுங்க, நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம். அப்படியா? இருக்கிறது ரியாலிட்டியை பேசினா நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லாம் சேர்ந்து. தன்னா 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 இப்போ முதல் அடையாளம், நான் சுவிசேஷமா இருக்கிறேன். கரங்களை வைத்து சொல்லுங்க, முதல் அடையாளம் என்னதுங்க? சுவிசேஷமா இருக்கிறேன். கை வைத்து சொல்லுங்க, சுவிசேஷம். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது, கிரியைகளினால் அவர் நியாயம் தீர்க்கிறார். வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 5 நிமிஷத்துல முடிக்க போறேன், சீக்கிரம். ரோமர் 2:6. சீக்கிரம் வாசிக்கணும்ப்பா, என்ன இவ்வளவு நேரம் பண்றீங்க? 2:6. தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். கையெழுத்தி சொல்லுங்க, கிரியை செய்யும் காலம். அடையாளம் என்ன? ஐயா, இயேசு வரப்போகிறார்ன்றதுக்கு அடையாளம் என்ன? கையை வைத்து சொல்லுங்க, கிரியை செய்யும் காலம். என்ன கிரியை செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? வாழ்ந்தா இயேசுக்காக தான் வாழணும். அப்பா, நான் சொல்றேன், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். இயேசுன்னு சொன்னா உன்னை எதிர்ப்பாங்க, இயேசுன்னு சொன்னா உன்னை நேசிக்க மாட்டான், இயேசுன்னு சொன்னா உன்னை எதிர்ப்பான், இயேசுன்னு சொன்னா அவமானப்படுத்துவான். ஆனா இது கிரியை செய்யும் காலம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்ன வந்தாலும் சொல்லுங்க, என் விசுவாசத்தை அசைக்க முடியாது. சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, என்ன வந்தாலும் என் விசுவாசத்தை நிறுத்த முடியாது. என் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு சொல்றீங்க என் வண்டி நிற்காது? என் வண்டி நிற்கவே நிற்காது. ஆமா. எப்ப அந்த ரயில் இன்ஜினை கண்டுபிடிச்சவர் யாருப்பா? போலீஸா? சொல்லுங்க யாராவது. எனக்கு மறந்துட்டு தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியலையா? அடிச்சதுக்கு பாருங்கப்பா, ரயில் இன்ஜினை கண்டுபிடிச்சவர் ஐன்ஸ்டீனா? இல்லையா? சரி, அதுக்குள்ள சொல்லிடுவாங்கன்னு வைங்களேன். நான் மேட்டரை சொல்றேன்.
இந்த ரயில் இன்ஜின் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டு கண்டுபிடிச்சவர் அவங்க அக்காட்ட சொன்னாரா, அக்கா அக்கா நான் ரயில் இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன், வந்து பார்க்குறியா? அந்த அம்மா வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அது வீலெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு, ஏய் இந்த வண்டி ஓடாதுடா அப்படின்னு. எப்படி இந்த வண்டி ஓடாது? இருக்கா நான் ஓட்டி காமிக்கிறேன், இவங்க ஓடாதுடா. சரி சரி நீ கூப்பிடுறேன்னு வர்றேன்னு உட்காந்தான். அந்த அம்மா வந்து உட்காந்துச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே மெதுவாக போகுது. இப்போ ட்ரெயின் எப்பவுமே ஸ்லோவாக தான் போகும் பார்த்தீங்களா, முதல்ல போகும்போது அப்படியே மெதுவாக போச்சு. போக 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 அது பாட்டுக்கு பிக்கப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ சொன்னாலாம், அக்கா டே இந்த வண்டி நிற்காதடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னது இந்த வண்டி? சொல்லுங்க எல்லாரும், இந்த வண்டி நிக்காது. ஓடாத வண்டி எல்லாம் ஓடும். கிரியை செய்கிறவன் இன்னும் கிரியை செய்யட்டும். கையை வைத்து சொல்லுங்க, ஏன்னா கிரியைகளின்படி உன்னை நியாயம் தீர்க்க போறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னெல்லாம் செய்யறியோ அங்க அதெல்லாம் கணக்குல இருக்கு. ஆமென் பிரதர். நீங்க கர்த்தருக்காக என்னவெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் நோட்டு புக் வச்சு ஆண்டவர் எழுதிக்கிட்டு இருக்காராம். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க, அவர் புஸ்தகங்கள் திறக்கப்படும், அவன் கிரியைக்கு தக்கதாக கர்த்தர் பலன் அளிப்பார். அதனாலதான் 2 காசு போட்ட விதவைய கர்த்தர் கணக்கு பார்த்துட்டே இருந்து சொன்னாரு, இருக்கிறதுலே எல்லாத்துலயும் நிறைய கொடுத்தவ இவதான். ஏன்? எல்லாரும் இருக்கிறதுல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஏங்க 10 கோடி இருக்கிறவங்க 1000 ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயமா? இல்ல. அந்த அம்மா 2 காசு தான் வச்சிருந்தா, 2 காசையும் தூக்கி பொட்டியில போட்டா. பார்த்துட்டே இருந்தவர் சொன்னாரு, மனசை பார்த்தாரு, இவர் உள்ளதையெல்லாம் கொடுத்தாள், ஆகவே பரலோகத்தில் பெரிய பலன் இவளுக்காக காத்திருக்கு. கை வைத்து சொல்லுங்க, கிரியை செய்யும் காலம். இன்னொரு அம்மாவும் வந்தாங்க. அனனியா ஒய்ஃப் பேர் என்னப்பா? சபீரால். அந்த அம்மாவும் வந்தாங்க. ஐயா காணிக்கை கொண்டு வந்திருக்கிறோம், கொடுங்கள். அந்த அம்மா கொஞ்சம் உண்மையை சொல்லியிருந்தா இன்னைக்கு பொழைச்சிருக்கோம். இவளுக்கு தான் வித்தியா? என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா வித்தது கொஞ்சம் ஜாஸ்தி தான், அமௌண்ட்டு சொல்ல விரும்பலை, கொஞ்சம் வீட்டில் இருக்குது, கொஞ்சம் கொண்டாந்து இருக்கிறேன், வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா தப்பிச்சிருப்பா. ஆமா இவ்வளவுதானுக்கு வித்தோம். கிரியை செய்யும் காலம். சொல்லுங்க ஆமென். ஏன் அவன் காசு ஆண்டவர் கேட்கல, அவன் மனசை தான் கேட்குறாரு. என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாய்யா கொஞ்சம் ஆசைப்பட்டோம், வீட்டில் கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன், நீ ஊழியத்துக்கு இதை பயன்படுத்திங்க, ஓகே நோ ப்ராப்ளம். அது சொல்லாரு, ஆசீர்வதிக்கப்படுவாயாக போ. இவ்வளவுக்கு தான் வித்தோங்க. நல்லா கவனிங்க, கிரியை செய்யும் காலம். எல்லாம் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, கிரியை செய்யும். சார் நீ என்ன வேணா கொடு சார், சார் என்ன வேணா கொடுங்க சார், ஆனா மனப்பார்வமா கொடுங்க, கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்ன வேணா கொடு, இதான் அமௌண்ட் எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல, ஆனா உண்மையா கொடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சம்பளம் எவ்வளோங்க? சிலர் சொல்லுவாங்க சம்பளம் நம்ம சோளிங்கர் சபையில் நடக்கிறது 1.25 லட்சம் ரூபா. அவர் போடுகிற டீச்சர்லாம் இருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். நான் தைரியமாக சொல்லுவேன், என்னையா இன்னும் எனக்கு கொடுக்க நிறுத்த போறியா? சோத்தில் அற்புதமாக என்ன வரும், அவட்டு கறி வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு சோறு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் அற்புதமானவன். சொல்லுங்கள் எல்லாம் கை. உங்களுக்கும் அப்படித்தாங்க, நீங்களும் அற்புதம். யாரும் மனுஷன் கொடுத்து யாரும் சாப்பிட முடியாது, கர்த்தரே என்னைய போஷிக்கிறார். நீங்க கொடுக்கணும்னா ஒரு காக்காய் கொண்டு வர, இந்த காக்கால்னா அந்த காக்கா. நாங்க கருப்பா இருக்கணும்னு பிள்ளைன்னு சொல்லாதீங்க. சரி சரி கவனி. காகங்களை கொண்டு போஷிக்கிறவ ஏற்றதை ஏற்ற வேளையில தந்து போஷிப்பார். இல்லையா? கிரியை செய்யும் காலம். கொடுக்கிறவன் கொடுத்துட்டே இருங்க. வாசிக்கலாம் 12ஆம் அதிகாரம் ரொம்ப அழகா சொல்றாரு. ரோமர் 12. சீக்கிரம் 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 வாசிப்பா. 2ல இருந்து வாசிப்பா, 3ல இருந்து வாசி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தாசை தெரியாமல், ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிற ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே வேறான வரங்களுக்குள்ளானவர்கள். உனக்கு கிருபை பிரதர், கிருபை இல்லைன்னு யாருமே சொல்லாத.
கையை உயர்த்தி காமிங்க. ஐயா, யாராவது தலை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு தலையே இல்லை பிரதர் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? கை காமிங்க. கை இருக்கா? இருக்கா? கையை தூக்கி காமிங்க. கையே இல்லை பிரதர். அப்படியா? இப்படிதான் கிருபையும். யாரோ ஒருத்தருக்கு ஒண்ணு குடிச்சிட்டு ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்ல, அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை. கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒரு கிருபை இருக்கு. சொல்லு தொலைங்க, எனக்கு ஒரு கிருபை இருக்கு. அளிக்கப்பட்ட கிருபையின்படியே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். இருங்க, நான் சீக்கிரம் சொல்றேன். தீர்க்க தரிசனம் சொல்றவன் என்ன பண்ணும்? சொல்லட்டும். பிரசங்கிக்கிறவன் என்ன பண்ணும்? பிரசங்கிக்கட்டும். மியூசிக் வாசிக்கிறவன் என்ன பண்ணும்? எவ்வளோ நாளும் அச்சுங்க தேத்தியா சொல்றீங்களா? மலேசியா போன சொல்லுவாங்க, அவன் நல்ல கீபோர்டு விளையாடுவான். பிளே அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் கீபோர்டு நல்லா விளையாடுவான். நீங்க எத்தனை பேர் நல்லா விளையாடுறீங்க? சில நேரம் விளையாட்டு காமிச்சிடுறாங்க நமக்கு. திட்டிகிட்டே இருக்கியா? இன்னைக்கு பாரு, இன்னைக்கு 15 மினிட்ஸ் உனக்கு வேலை காமிக்கிற. மைக் ஏதாவது பிடிங்கி விட்டுறான், இதை தூக்கி அதில் சொல்லிட்டா முடிஞ்சது. நான் நீங்க சத்தம் வரலையேன்னு பார்த்து திட்டினல்ல. இவ பாரு என்ன பண்ண முடியும்? ஒன்னால ஒன்னும் பண்ண முடியும். பிரசங்கிக்கிறவன் பிரசங்கிக்கிறதிலும் ஊழியம் செய்கிறவன் எல்லாம் சொல்லுங்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்தலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும். இங்க பாருங்க, வண்டி தான் ஓட்ட தெரியும் சார், எனக்கு பாட தெரியல, எனக்கு வந்து பிரசங்கம் பண்ண தெரியல, எனக்கு ஒண்ணு சமைக்க தெரியுமா? எந்த பேருக்கு சமைக்க தெரியும்? கையெழுத்து சொல்லுங்க. அப்போ நம்முடைய சர்ச் டெடிகேஷனுக்கு நோ குக். நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் டெடிகேஷன் வருவேன் ஆனா சாப்பிட மாட்டேன். ஹலோ, பிரசங்கிக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறதிலும் முதலியார்லாம் கிடையாதுமா இங்கெல்லாம். சொல்லுமா. முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். மாயமற்றதா இருப்பதாக. என்ன மாத்தல? வசனம் போடுகிறவன் வசனம் போடுகிறதை செய்ய கடவன். அப்ப இத்தனை வருஷமா அங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியாத இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் என்ன செய்யணும்? உன் வேலை என்னப்பா? கிருபை இல்லாம ஒரு ஆள் கிடையாது. எப்பா கவனிங்க, கிருபை இல்லாத ஒரே ஒரு ஆள் கூட கிடையாது. உன் கிருபை என்ன? எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துக்கிறாரு சொல்லு. உனக்கு என்ன தந்து? ஒவ்வொரு வாரமும் லேட்டா வர்றது என் கிருபை பாஸ்டர். நல்லா கவனிங்க, எனக்குன்னு ஒரு கிருபை இருக்கு, கண்டுபிடி, கர்த்தருக்காக பயன்படுத்தி. ஏன்னா இப்ப ரோமர் 2:6 சொல்லுது, ஏன்னா தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பா. அப்ப பலன் பரலோகத்துல எப்படி பிரதர் சேரும்? பதில் கேட்டு சொல்லுங்க. கிரியை செஞ்சா சேரும். நான் சொல்றது அதாவது செய்யுங்க. பக்கத்துல கேட்டு சொல்லுங்க. கிரியை செய்தால் சேரும். ஆமென். உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்துக்கிறாரோ அந்த கிரியை நிறைவேற்று. கண்டுபிடி. ஜெபம் பண்றது தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த விசேஷ கிருபையா? உட்கார்ந்து ஜெபி. சுவிசேஷ பிரதிகளை கையில் எடுத்து ஓடி போய் கொடுக்கிறது தான் கர்த்தர் கொடுத்த கிருபையா? சொல்லு. ஆமென். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென். பட்சபாதம் இல்லாத தீர்ப்பு செய்கிறவர். ஆமென். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 2:12 சொல்லுது, அதை மட்டும் வாசிக்கலாமா? தேவன் சத்தியத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். என்ன சொல்றாரு? பைபிள் தெரியாம இருந்தாவே நீ நல்லது, ரட்சிக்கப்படாமல் இருந்தாவே நீ நல்லதுன்றாரு. எதுக்குடாங்க கோயிலுக்கு வந்திருந்தால் இப்படி சொல்றாரு பிரசங்கம்? நான் சொல்லல,
நீ பைபிள் தெரிஞ்சதுன்னா பைபிள் படி வாழு. ஏன்னா சத்தியத்தை வச்சுதான் உனக்கு தீர்ப்பு கொடுக்க போறார். சத்தியத்தின்படி உனக்கு தீர்ப்பு. பிரதர், அதான் சொல்லுது பைபிள். நீ பைபிளையே தெரியாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பைபிள் தெரிஞ்சிருச்சா, பைபிள் படி வாழு. ஏன்னா சத்தியத்தின்படி உனக்கு தீர்ப்பு செய்வார். தம்பி, சத்தியம் தெரியாமல் இருந்தாவே நல்லா இருக்கும். என் கூட படிக்கிற பசங்க எத்தனையோ பேர் வராங்க காலேஜுக்கு, அவனுங்களுக்கெல்லாம் பைபிள் தெரியாது. நான் சொல்றேன், அவன்லாம் உன்னை விட பெட்டர் நியாய தீர்ப்புல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சத்தியம் அறிஞ்சிட்டியா, சத்தியத்தின்படி வாழ். ஏமோ ஆத்துல நம்ம ஊர்ல சொல்லுவோம், ஆத்துல ஒரு கால், நம்மால் அப்படி இல்லை. ஆத்துல ஒரு கால், சோத்துல ஒரு கால். அப்படியா? அதனால தான் நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை யாராவது இட்லி 2 போடுறான்னா போவாத. அது உனக்கு என்னது சொல்லுங்க, என்னது? ஐயோ, பைபிள் தெரியாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, பைபிளை படிச்சு விட்டனே, கிறிஸ்தவன் ஆயிட்டனே, ஐயா இயேசுநாதர் ஏத்துக்கிட்டனே. வேதம் சொல்லுது, சத்தியத்தின்படி உன்னை நியாயம் தீர்ப்பார். சத்தியத்தை படிச்சிட்டியா? சத்தியம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். சொல்லுங்கப்பா, பாவம் செய்கிற ஆத்துமா. அப்ப பாவம் செய்யாத. ஐயோ, பைபிளை படிச்சுட்டே, பைபிள் தெரியாம இருந்தா நல்லா. நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோமாக. ஏன்னா அவர் சத்தியத்தின்படி உன்னை நியாயம் தீர்க்க போறார். நீ சும்மா அங்க நடிச்சிட்டு இருக்காத. சும்மா சபைக்கு வந்து கக்கரை புக்கரைன்னு பேசிட்டு அங்க போய் தத்தக்கா புத்தக்கான்னு நடக்காத. ஏன்னா சத்தியத்தின்படி அவர் உன்னை நியாயம் தீர்க்க போகிறார். கிரியை செய்கிறது, கிரியைகளின்படி அவர் நியாயம் தீர்க்க போகிறார். சுவிசேஷத்தின் அளவின்படி உன்னை நியாயம் தீர்க்க போகிறார். நீங்க எத்தனை பேர் அந்த நியாய தீர்ப்பில் நான் தைரியமா வந்து நிப்பேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். ஒரு நாள் வரும், அது வரைக்கும் நீங்க அடையாளங்களாய் சுற்றி அலையுங்கள். உங்களை நீங்க போகும்போதே சொல்லணும், இந்த அம்மா இந்த ஊர்ல இருக்கிறனால தான் ஊர்ல மழை பெய்யுது, நல்லா இருக்கு, இந்த நம்ம தெரு வாழுது, ஆசீர்வாதமா இருக்கு. ஏன்னா ஒரு நாள் வரப்போகிறது, அந்த இயேசு நமக்கு ரிவார்டு கொடுக்க போறாரு. என்ன கொடுக்க போறாரு? ரிவார்டு கொடுக்க போறாரு. பத்மஸ்ரீ. என்னையா பத்மஸ்ரீ? எங்க அப்பா எனக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கு, ஈடாக போதா? கையை வைத்தி சொல்லுங்க. கொஞ்சம் தியாகம் தேவை உலகத்துல, கொஞ்சம் ஓட்டம் தேவை, கொஞ்சம் கிரியை தேவை, கொஞ்சம் கொடுக்கணும், கொஞ்சம் ஆண்டவருக்காக எழும்பணும், கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு ஓடணும், சத்தியத்தின்படி வாழணும். அப்போ வாடாத கிரீடமாகிய அந்த ஜீவ கிரீடத்தை எனக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி